முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஹரிஹரன் பிள்ளை செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், எங்கள் சமுதாய கொடிக்கும் தாவேகா கொடிக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று பேட்டியளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்தில் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது தொடர்பாக ஒரு தரப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்தனர். இதில் அவர்கள் கூறுகையில், கோவிலுக்கு சொந்தமான பணத்தில் லட்சக்கணக்கில் பணம் எடுப்பதில் முறையாக கணக்கு காட்டுவதில்லை என்று இன்னொரு தரப்பினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் சந்தனநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் தனது வாகனத்தின் மீது மட்டும் திருத்துறைப்பூண்டி நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தன்னுடைய டிப்பர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பள்ளி மேலாண்மை குழு தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து காமலாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வாக்கெடுப்பின் மூலம் இளம்பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். திருச்சி டிசைன் ஓவிய பள்ளி சார்பில் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி திருச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற நீதியரசர் கே. சந்துரு ஓவியங்களை பார்வையிட்ட பின் பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் சட்டங்கள் ஒவ்வொன்றும் வருகிறது, இருப்பினும் அவை திருப்தி இல்லாமல் போகிறது என்று வருத்தம் தெரிவித்தார். மதுரை அருகே தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மின் வாரியத்தில் காலியாக உள்ள 56,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை உடனே நிரப்பிடக் கோரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயர்ஸ் பெடரேஷன் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுழல் முறை தலைவர் ராஜேந்திரன், பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சென்னையில் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே பைத்தாம்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமினை முசிறி தொகுதி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் தலைமையேற்று துவக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி பார்வையிட்டார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தாதம்பட்டி அரசு ஆரம்ப துவக்க பள்ளியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் வாடிப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தனியார் மண்டபத்தில் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டமானது முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, செயல்படாத செயலாளர்கள் விரைவில் மாற்றப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.